ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். யாரு? நான் தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான பியூர் வெஜ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மீல்ஸ் சாப்பிடலாம். லஞ்ச் டைம் தான் நம்ம வந்திருக்கோம். எனக்கு இந்த மீல்ஸ் வந்து இவ்வளோ கம்மியான ப்ரைஸ் தெரியுங்களா? ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு நிகரான ப்ரைஸ்ல கொடுக்குறாங்க. அதுவும் கார் பார்க்கிங்கோட பியூர் வெஜ்ல இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்ல கொடுத்து நான் பார்த்ததே இல்லைங்க. 100 ரூபாய்க்கு கீழே. ஆனால் எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து நான் வீடியோவில் தான் சொல்லுவேன். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்றத முதல்ல நான் சொல்கிறேன். ஹோட்டல் சுவாமி கேஃபே. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா ஸ்ட்ரீட் ஆதங்கபாக்கம்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து லக்கி மினி ஹால்னு ஒன்று இருக்கு. பழைய கல்யாண மண்டபங்க. அதுக்கு ஆப்போசிட் ரோட்லேயே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு. இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஓனரை வந்து புகழ்ந்து பேசி நான் பார்க்குறேன். 35 பேர் இங்கே வேலை செய்கிறாங்களாம். 35 பேரையும் அவர் நல்லா பார்த்துப்பாராம். உங்க பேசுறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓனர் வந்து தங்கமான மனுஷங்க. தங்கம்னால தங்கம் சாதாரண தங்கம் இல்லைங்க. 58 கேரட் நிறைஞ்ச சொக்க தங்கம். இது வந்து சேரிட்டி பேசிஸ்ல தான் கொடுக்குறாங்க. வள்ளலார் அடிகளை வந்து கும்பிடுவாராம். அவரு ரொம்ப தீவிர பக்தரா அவரு. அதனால சாப்பாடு வந்து ரொம்ப கம்மியான விலையில கொடுக்கறதா அவங்க சொல்றாங்க. என்ன பிரைஸ், அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு எல்லாமே பார்க்கலாம். முக்கியமா ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு பியூர் பிராமின்ஸ்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் டேஸ்ட், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட். பட் வந்து ஆனியன் கார்லிக்லாம் சேர்க்குறாங்க. நம்ம வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்றதுனால கரெக்டா சொல்றேன். சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாமாங்க. ஸ்டார்ட் பண்ணு. என் பேர் கண்ணன், மேனேஜர் ப்ளஸ் கேஷியர் மேனேஜர் எல்லாம் சுற்றி ரவுண்டிங். எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? 12 வருஷம் போயிருக்கு. ஓனர் பத்தி சொல்லுங்க சார். எப்படி இவ்வளவு கம்மி? ஓனர் தங்கம். அவர்கிட்ட நாங்கள் வேலை செய்யறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். இங்கேருந்து போனவங்களும் அதை சொல்லுவாங்க. அவரும் பொறுமையாக பொறுத்து தான் எல்லாத்துக்கும் பார்க்குறாரு. முடியலன்னா தான் வேணாம்மா நீ வேறு இடம் பார்த்துக்கணும்னு சொல்லுவார். அவ்வளோ தங்கமான டைப்பு. யாரையுமே வெளியில் அனுப்பணும்னு அவருக்கு எண்ணம் கிடையாது. நல்ல டைப்பு. எல்லாரும் நல்லபடியாக சாப்பிட்ணும். இந்த 35 பேரும் சாப்பிட்டு சம்பளம் வாங்குறாங்க. சாப்பிட்றதுக்கு மெயின் பர்பஸ். சாப்பாடு நல்லா கொடுப்பாரு. எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஏன் சாப்பிட்ற, இப்போ சாப்பிட்ற, டைமுக்கு சாப்பிடணும்னு சொல்ல மாட்டார். முதல்ல சாப்பாடு தான். அப்பேற்பட்ட நல்ல நீ பார்க்கல நீங்க அவரை? இல்ல, நான் பார்த்தேன். ஐயோ, தெய்வம் மாதிரி இருப்பார். நல்ல குணம் உள்ளவர். அவங்கள கேளுங்க, அவ்வளோ சொல்லுவாங்க. வெளியில போறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க அவரை பற்றி. எவ்வளவு வருஷமா இருக்கு? 12 வருஷமா இருக்குங்க. 12 வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்னொரு கடை அங்கே இருந்தது, ஓப்பன் பண்ணாது. 18 வருஷம் ஆச்சு. அது இப்போதைக்கு ஆள் பற்றாக்குறையாக மூடி வச்சிருக்கோம். நல்ல ஆள் கிடைக்கல. அது அங்கே பார்த்துருக்கீங்களா, ஒரு சின்ன கடை, ஸ்டாண்டிங் கடை, உட்கார முடியாதுங்க. இப்போதான் இது 12 வருஷம் ஆச்சு உட்கார்ற மாதிரி. அங்கே வந்து ரயிலுக்கு போகிறவங்க வேகமாக நின்று சாப்பிட்டு போகிற மாதிரி. அதுதான் முதல் கடை. அவருடைய பக்தர் அவர். அதனால தான் அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. காசுக்காக வேண்டி கிடையவே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கல்ல, இப்போ இந்த ரேட்டு போடணும்னா 200 ரூபா போடணும். போட மாட்டார். இன்னமும் ஏற்றினா 5 10 தான் ஏற்றுவார். ஏன்னா எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும். மற்றபடி எல்லா செலவும் பார்க்கணும். மெயின்டெனன்ஸு, டிவி, தண்ணி, வாடகை தான். சொந்தம் கிடையாது. வந்த புதுசுல எவ்வளவு கொடுத்துட்டு இருந்தாங்க சாப்பாடு வந்த புதுசுல, நான் வந்த புதுசுல 12 வருஷம் 45 ரூபா சாப்பாடு. பார்சல் 50 ரூபா. இப்போதான் 90 ரூபா. இத்தனை வருஷம் சேர்ந்துதான் சாப்பிட 90 ரூபா இருக்கு. 100 ரூபா பார்சல். ஆர்டர்னு எடுக்க போனீங்க கேரியர்லாம் ஒரு 35 ரூபா, 135 ரூபா, 40 ரூபா தரோம். 150ன்னு கொடுத்துட்டுருக்கோம். அது கொஞ்சம் அளவு இல்லாமல் இலையில போடலாம். இது கொஞ்சம் அளவாக இருக்கும். பார்சல் கேரியர்னு வாங்கினீங்கன்னா 150 ரூபா. அது வந்து கொஞ்சம் பொரியல் எக்ஸ்ட்ரா கூட ஒரு கரண்டி போட்டு சாப்பிடலாம். சாப்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிராமின் ஸ்டைல்ல தான் இருந்தது சாப்பாடு. நான் பிராமின் தான். நான் பிராமின்றதுதான். ஓனர் நல்ல மனுஷன். நிறைய சாப்பிட்டு சம்பளம் கொடுக்குற ஓனர் நான் இது வரைக்கும் பார்க்கல. எனக்கு 58 வயசு ஆகுதுங்க. வெங்காயம் பூண்டுன்றது வந்து நாள் கிழமையெல்லாம் குறைச்சிரும். ஏன்னா போடாமல் இருக்க முடியாது. இங்கே வாங்குறவா எல்லாமே நான் பிராமிஸ் தான். அவளுக்கு அது இல்லைன்னா சரிப்படாது. அதனால குறைச்சிப்போம். மார்வாடிஸ் எல்லாம் நம்ம தான் வாங்குறா. அவெல்லாம் பூட்டு வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க. அந்த கூட்டுல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா அதே மாதிரி காரங்கரெல்லாம் இல்லை. நல்லா இருக்கு. அதிகமா சேர்க்க மாட்டோம். சும்மா ஒரு வாசத்துக்காக தான் தவிர அதிகமா சேர்க்க மாட்டோம். நிறைய பேருக்கு பிடிக்காது. நம்பி வந்து சாப்பிட்றா. விரதம் இருக்காலாம் வந்து சாப்பிட்றா. அதை நாங்கள் வந்து துரோகம் பண்ணாமல் நல்லபடியா பண்றோம். ஐயா கிச்சனை பார்த்தாரு, எப்படி இருக்குன்னு நீங்களும் வந்து பாருங்க. இப்போ கூட வந்து பாருங்க, பளிச்சுன்னு இருக்கும். மணிக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்போம். மார்பிள்ஸ் தான் தர. அருமையா இருக்கு.
சாப்பாடு ஒண்ணு வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் பிரிஞ்சி வாங்கியிருக்கேன். முதல்ல கொஞ்சோண்டு பிரிஞ்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மீல்ஸ்லாம் அப்படியே இந்த கிண்ணத்துக்கு குடிக்க முடியல, அவ்வளோ சூடா இருக்கு. வெரைட்டி ரைஸ் வந்து நீங்க என்ன வாங்கினாலுமே 50 ருபீஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. எல்லாமே இந்த போர்ஷன் தான். ஆல்ரெடி ஒரு அப்பளம் வேற இருக்கு. நான் வந்து மீல்ஸ் சாப்பிட போறேன், அதனால கொஞ்சமா போட்டுக்கலாம். இதுக்கு வந்து குருமா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் குருமா ஊத்திக்கிட்டு டைட் வச்சுக்கணும். பிரிஞ்சி வந்து எப்படிதான் 50 ருபீஸ்க்குலாம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. குருமாவோட பிரிஞ்சி குருமாவோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பிரிஞ்சி வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ரைஸ்ல பண்ணிருக்காங்க, அதுவுமே நல்ல ஒரு ஃபிளேவர்ஃபுல்லா இருக்குங்க. குருமாவோட டேஸ்ட்லாம் அல்டிமேட்டா இருக்கு. அதை தவிர இவங்க கிட்ட மினி மீல்ஸும் இருக்கு. வெரைட்டி ரைஸ்ல லெமன் ரைஸ், சாம்பார் ரைஸ், கர்ட் ரைஸ் 4 வெரைட்டி கொடுக்குறாங்க. நல்லா இருக்கும் பிரிஞ்சியோட டேஸ்ட். மெயின் வந்து இந்த குருமாவோட சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃபிளேவர். அவங்க ரைஸ் மாத்திருக்காங்க, ஆனாலுமே டேஸ்ட் மாறல. கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர் எல்லாமே போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, அப்படியே எல்லா வெஜ்ஜீஸோட சேர்ந்து அந்த பிரிஞ்சி நல்லா இருக்கும். இந்த ஒயிட் பிரிஞ்சி ஒரு ஃபிளேவர் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி மசாலாலாம் சத்துலா இருக்கும். மீல்ஸ்க்கு வந்து 3 வகை பொரியல் கொடுத்துருக்காங்க. ஒரு பீட்ரூட் பொரியல், கீரை கூட்டு, சௌச்சௌ கூட்டு, உங்களுக்கு வந்து கேர்டு கொடுத்துருக்காங்க. ஸ்வீட்க்கு வந்து பாயசம், ஊறுகாய், அப்பளம். லிமிட்டட் மீல்ஸ் தான் இது. இந்த பவுல்ல ரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே பவுல பிடிக்கவே முடியல, சரியான சூடு. நல்லா ரைஸ் குக் ஆயிருக்கு. சாம்பார் நல்லா திக்கா இருக்கு. நல்லா அரைச்சு விட்ட சாம்பாருங்க, மனத்திலே தெரியுது. பீட்ரூட் பொரியலும், கொஞ்சமா அப்பளம். அப்பளம் வந்து நமக்கு போகாம கிறிஸ்பியா கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஊற்றும் போதே நல்ல ஒரு ஸ்மெல் சாம்பாரும். அந்த சுட சுட ரைஸோட இந்த சாம்பார் சாப்பிடும் போது அருமையா இருக்கும். தனியோட ஃபிளேவரோட அந்த அரைச்சி விட்ட சாம்பார் இருக்குல்ல, அந்த ஒரு டேஸ்ட். மீல்ஸோட ப்ரைஸ் வந்து 90 ருபீஸ் கொடுக்குறாங்க. பார்சல்னா ஒரு 10 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். சென்னையில வந்து இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்ல இந்த ஒரு டேஸ்ட் சாப்பிட்டதே இல்லைங்க. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு ஸ்டைல்ல இருக்கும் சாம்பார்லாம் அப்படின்னு நினைச்சேன். நல்ல ஒரு குவாலிட்டி சாம்பார். சாம்பாரோட திக்னஸ் பாருங்க, நல்லா சின்ன வெங்காயம் போட்டு பண்ணியிருக்காங்க சாம்பார். நான் வந்து இந்த ஒரு டேஸ்ட்டை எதிர்பார்க்கவே இல்லை. அருமையான சாம்பார். வெண்டைக்காய் காரக்குழம்பா, அங்கங்க மிளகுலாம் போட்டிருக்காங்க. நான் வந்து கீரை கூட்டு நல்லா திக்கா இருக்கு பாருங்க. கடலைப்பருப்பு போட்ட கூட்டு, வத்த குழம்புல முழுசா பூண்டு போட்டிருக்காங்க. கீரை கூட்டு அல்டிமேட்டா இருக்கும். நிறைய கீரை கூட்டு எடுத்ததுனால அதோட டேஸ்டும் நல்லா இருக்கும். எல்லாம் அந்த பச்சை மிளகாலாம் போட்டு கடைஞ்சிருக்காங்க. தனியா சாப்பிட்றாங்க காரக்குழம்பு. நான் சொன்னல, காரக்குழம்போட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நல்லா வெங்காயம் எல்லாம் போட்டு தேங்காய் அரைச்சி விட்டு நல்ல ஒரு ரொம்ப காரமும் இல்லை, காரம் இல்லாமலும் இல்லை. தேங்காய் அரைச்சாலே கொஞ்சம் காரம் அடிச்சிடும்ல, அந்த மாதிரி வத்த குழம்போட ஃப்ளேவர் நல்லா வருது. மெயின் வந்து இந்த கூட்டோட சாப்பிடும் போது செம்மையா இருக்குங்க. எனக்கு கீரை கூட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்னாலே இந்த ரைஸை சாப்பிட முடியல. ரசத்துக்கும் கேர்டுக்கும் கொஞ்சம் வச்சிருக்கேன். ஆனால் நிறைய இருக்கு இன்னும் ரைஸ். பருப்பு ரசமா கலரை பார்க்கும்போதே தெரியுதா. இந்த ஒரு ரைஸ்க்கு வந்து சில இடத்துல காயும் 2 காய் வைப்பாங்க. அதே மாதிரி ஸ்வீட்டும் பாயசம்லாம் தர மாட்டாங்க. இந்த ஸ்வீட்டோட கொடுக்கறது தான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. பருப்பு ரசம் எல்லாம் தக்காளியோட புளிப்போட நல்லா இருக்கும். சால்ட் வந்து கம்மியா போட்டு செய்வாங்க அந்த ரசம். உங்களுக்கு வேணும்னா சால்ட் பக்கத்துல இருக்கு, எக்ஸ்ட்ரா வேணும் கொடுப்பாங்க. எனக்கு வந்து சால்ட் கம்மியா சாப்பிட்டா பிடிக்கும். ரசம் நல்லா இருக்கு, ஆனா இலையில ஊத்திட்டாங்க, பிடிக்க முடியல. கேர்டு வச்சிருக்காங்க. நிஜமாவே இந்த ப்ரைஸ்க்கு வந்து மோர் மட்டும் தான் தருவாங்க. உங்க கேர்டே வச்சிருக்காங்க. நல்லா திக்கான மோர், நல்லா திக்கா இருக்குங்க. கேர்டுக்கு வந்து ஊறுகாய் வச்சிருக்காங்க. நான் வந்து மற்ற சாப்பாடுக்கெல்லாம் சாப்பிட மாட்டேன், கேர்டுக்கு மட்டும் தான் சாப்பிடுவேன். திக்கான மோர், சாரி தயிர்ல இந்த ரைஸ் வந்து நல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுது அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ரொம்ப உடையவும் இல்லை,
அப்படியே வேற வேறையா ஹோட்டல்ல எப்பவுமே வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து சமைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். பாயசம் வந்து சின்ன கப்பம்னா ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. சேமியா ஜவ்வரிசி பாயசம்னா நல்லா திக்கா இருந்துங்க பாருங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. நான் சாப்பிட்டது ஃபர்ஸ்ட் பிரிஞ்சியும் அந்த குருமாவும் சேர்த்து சாப்பிடும்போது சரியான டேஸ்ட். ஒரு 50 ரூபாய்க்கு இப்படிலாம் ஒரு குவாலிட்டி கொடுக்க முடியுமான்னு ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது. அதே மாதிரி தான் மீல்ஸுமே 90 ருபீஸ்க்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான மீல்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. அவங்க கொடுத்த கேர்ட்லேருந்து மோர்லேருந்து எல்லாமே. முதல்ல வந்து சாம்பாரோட டேஸ்ட்டு அப்படியே விழுந்துட்டேன் நான். அப்புறம் பீட்ரூட் பொரியல், கீரை கூட்டம் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த சவுச்சோ கூட்டம் நல்லா நானே ஒரு பிடி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன். அந்த ஒரு டேஸ்ட்டு. காரணம் வந்து 90 ருபீஸ்க்கு இவ்வளவும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆச்சரியப்பட ஒரு விஷயம் தான். குவாலிட்டியான மீல்ஸுங்க. தாராளமா எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து சாப்பிடலாம். இந்த சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா இந்த ஹோட்டல் தெரிஞ்சிருக்கும். வந்து வெளியில இருக்கவங்க, நானுமே வந்து கூகுள்ல பார்த்துதான் வந்தேன். நான் இந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல ஒரு குவாலிட்டியான மீல்ஸ். அது புரட்டாசியில எக்ஸ்ப்ளோர் பண்றது வந்து இன்னும் ஒரு பெருமையான விஷயம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பாட் தெரிஞ்சா சொல்லுங்க. வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.